நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இந்த வருஷம் விட்டுருங்க. புதுசாக ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு நாம் பட்டர்ஸ்காட்ச் கேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஸு, அதுக்கப்புறமா அந்த சிப்ஸு, அப்புறம் நிறைய பேர் ஓடிஜி பற்றின ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுதான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேர்க்கடலை இல்லைனா முந்திரி ஏதாவது ஒன்று வேணும். நான் வந்துட்டு கேஷ்யூ நட் தாங்க எடுத்திருக்கேன். இது நம்ம நாகர்கோயிலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். வேப்பமூடு சைடில் இந்த வறுத்த முந்திரி வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் இது. அதனால தான் கலர் அப்படி இருக்குது. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். ரொம்ப டார்க் கலரில் ஆயிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா போதும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா சுகரும் மெல்ட் ஆகி வந்துடும். ரொம்ப டார்க் கலர் ஆகிட்டுன்னா பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் வந்து கசப்பு வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீனி பத்தியெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும். கையில் பட்டுட்டுனா அவ்வளோதான். நம்ம தீயில சூடு வாங்குறத விட இது பயங்கர சூடாக இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கூடாலேயே நல்லா சுகரெல்லாம் மெல்ட் ஆனப்புறம் இது கூடால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதும் சேர்க்கலாம், சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சதுமே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண விட்ட அப்புறம் இதுக்கு கூடால வந்து நான் கொஞ்சமாக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்க்காதுங்க. இதை விட அந்த பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கலருமே சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது வந்து தீந்துட்டு அந்த ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். அந்த பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸோட ஃப்ளேவருமே இப்போது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கேஷ்யூ நட்டையுமே இது கூடால சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஏதோ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் ஊற்றிருங்க. அது எனக்கு வீடியோ எடுக்க முடியலை, டைம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே பேன்லேயே மறுபடியும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த பட்டர்ஸ்காட்ச் கேரமல் சாஸ் பண்ணுறதுக்காக. இது மெல்ட் ஆகட்டும். அப்படியே இது கொஞ்ச நேரம் ஆகும். மெல்ட் ஆகிற டைமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்ச்மெண்ட் பேப்பரில் அந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸுக்கு ரெடி பண்ணோம்ல, அதை ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்ச நேரத்தில் நல்லா சூடாகிறப்பறம் இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். ரெடி பண்ண அடுத்த செகண்டே இதில் ஊற்றிடுங்க, இல்லாட்டி எல்லாம் பாத்திரத்திலே ஒட்டிடும். இப்போ பாருங்கள், நம்ம சாஸ்க்குமே சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுடலாம். நிறைய பேர் ஓடிஜி பற்றின டவுட்டை வந்து என்கிட்ட கேட்குறீங்க. நான் கொஞ்சம் ஓடிஜி யூஸ் பண்ணுறதுல வீக் பார்த்துக்கோங்க. அதனால தான் எனக்கு டக்குன்னு எல்லாருக்கும் ரிப்ளை கொடுக்க முடியலை. ஓவன் கூட நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஓடிஜி பற்றி ரொம்ப தெரியாது. இப்போ தான் வாங்கி ஒரு 20 டேஸ் கூட இருக்காது. அதனால் எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரியலை. ஏன்னா நானே ஒரு 20 கேக்கு மேலேயே அதில் வந்து செஞ்சு அவ்வளவும் ஃப்ளாப் ஆகி போச்சு. அதனால தான் இப்போ இந்த சாஸ்க்கு நம்ம வச்சுருந்த சுகர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளாடி ஒரு ப்ரௌன் கலரில் ஏதோ கிடக்குதுன்னு தானே நினைக்கிங்க. அது வந்து அந்த நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம்ல, அந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸில் போட்டு அந்த கேஷ்யூ நட் ஒரு பீஸ் தான் அதில் கிடக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறமா நம்ம இது கூடால வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா விப்பிங் க்ரீம் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கணும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடால பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் சேர்க்குறது நம்மளோட இஷ்டம் தான். விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு அதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். உங்களுக்கு ஒருவேளை எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன கனவில் இருந்தேன்னு தெரியல, அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். உடனே இன்னொரு பவுலுக்கு மாற்றிருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூடவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர்ஸுமே இருந்து அதுவுமே ரெடி பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக ஆசை வந்துடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இஷ்டம் இல்லை. அதனால தான் வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு கேக் செய்துட்டு இருக்கும் போதே சைடில் பிரியாணியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓடிஜியில் கேக் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு இது ஃபைனல் பேட்ச் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கும் வச்சாச்சு. சரி, இப்போ ஓடிஜி பற்றி பார்த்துடலாமா? நான் வந்து மார்ஃபி ரிச்சர்ட் 60 லிட்டர் ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஓடிஜிக்கு மேலே பொருள் எதுவும் வைக்கலைன்னா எனக்கு உறக்கமே வராது. அதனால தான் இதை வச்சாச்சு. நிறைய பேர் என்ன மாதிரி தான் இருப்பியன்னு நினைக்கேன். ஃப்ரிட்ஜி, இந்த வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் ஓவன், இதுக்கு மேலெலாம் எதையாச்சும் தூக்கி வச்சுருப்போம். அதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளேட்டு வந்து இது கூடால கிடச்சது தான். அதில் பிஸா இல்லாட்டி அவ்வளோ பெரிய பிஸாலாம் செய்ய மாட்டோம். குக்கீஸ் ஏதாவது பேக் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா அந்த பேக்கு கிரில் அந்த மோட்லாம் இருக்குது. அப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 250 வரைக்கும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பேக்கிங் பண்ணும்போது 2 ராடுமே ஆன் பண்ணணும்னு சொல்லுவாங்க.
டாப்பு பாட்டம். ஆனால் இதில் வந்து பேக் மோடில் நம்ம வந்து கொடுத்தோன்னா கீழே உள்ள ராட் மட்டும்தான் ஆன் ஆகுது. அதுலேயே பேக் ஆகிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்துச்சு. எனக்கு வந்து கரெக்டாக எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணணும்னு எதுவும் தெரியலை. நம்ம ஓவன் மாதிரியே இதில் யூஸ் பண்ணேன். ஆனால் இதில் டெம்பரேச்சர் செட்டிங் வந்து ஓவன் மாதிரி கிடையாது. இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஓகே ஆன அப்புறமா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இதை விட இந்த ஓடிஜி பற்றி வேறு எந்த விஷயமும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் வச்சுருந்த ப்ரௌனி நல்லா பேக் ஆகிடுச்சு. இது என்ன கம்ப்ளீட்டாக சூடாறணும். நம்ம வந்துட்டு அந்த பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணோம்ல, சிப்ஸும் சாஸும், அதை வச்சு ஒரு பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேக் செய்துட்டு இருக்கும்போதே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, பசிக்க ஆரம்பிச்சிட்டு. பிரியாணியும் ரெடி ஆகலையா, அதனால ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பழசர்பத் வாங்கிட்டு வந்தாங்க. பிரியாணிக்கு தம் போட்டு வச்சுட்டு நான் வந்து சைட்லேயே பண்டம் குறிக்க ஆரம்பிச்சிட்டேன். எதையாச்சும் வயிற்றில் போட்டால் தான் அடுத்து வேலை செய்ய முடியும். அதனால தான் பப்ஸும் இந்த பழசர்பத்தையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கேக் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் பிரியாணி இருக்குது, அதனால் ஒரு ஃபுல் கட்டு கட்டலான்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோடையே வேலையை செய்ய ஆரம்பித்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கல் வச்சு இடித்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கை ரெடி பண்ணிடலாம். எப்பவும் போல் இதை 3 லேயருக்கு கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ வர நிறைய பேர் கேக்ஸில் ஒரு சில டவுட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நான் வந்து வெனிலா ஸ்பஞ்ச் கேக் ஜெல் மெத்தடும் பேக்கிங் பவுடர் மெத்தடுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதில் எது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக் போர்டில் நம்ம வந்து எப்பவும் போல் திஷ்டி போட்டெல்லாம் வச்சுட்டு இதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட் லேயர் கேக் வச்ச அப்புறமா இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் கூடால கொஞ்சமாக அந்த பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருக்குல்ல, அது ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சு கேக்கை நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து கலர் எதுவுமே வராது, அந்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த ஃப்ளேவர் கூட ரொம்ப ஒன்றும் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அதனால தான் அந்த பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் நம்ம டைகர் பிராண்டில் கிடைக்கும், அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயே நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு இது பார்க்கும்போது நிறைய க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம லெவல் பண்ணிட்டு பார்க்கும்போது எல்லா க்ரீமே மேக்ஸிமம் அந்த சைடில் வந்துடும். நம்ம க்ரம் கோட்டிங் பண்ணும்போது அந்த க்ரீமே தான் யூஸ் பண்ணி க்ரம் கோட்டிங் கொடுப்போம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இருக்குல்ல, அது ஊற்றியாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் ஆகிட்டா நல்லா சூடாறினால திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மறுபடியும் ஒரு வாட்டி ஹீட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு ரொம்ப சோம்பலாக இருந்தனால நான் ஹீட் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு. இது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சா பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸுமே போட்டாச்சு. அப்படியே க்ரம் கோட்டிங் முடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து பிரியாணியை பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வேலையே பார்க்கணும். கிறிஸ்மஸ், தீபாவளி எந்த ஃபங்க்ஷனுமே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலை. ஏன்னா டைம் இல்லை, எல்லா நாளும் கேக் ஆர்டர்ஸ் இருந்தனால. அது ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீட்டில் பிரியாணி செய்தனால ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படியே கேக்குமே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.